Swayam Prabha. Digital India. Educated India. Namaste. Y double prime plus P of x y prime plus Q of x into y equal to 0 என்கிற நேரியல் இரண்டாவது வரிசை சமபடித்துவமான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸ்கள் இருக்கின்றன. x is equal to 0 என்ற புள்ளி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் சிங்குலர் பாயிண்டாக இருக்கிறது. x p of x, x square q of x என்ற இரு செயல்பாடுகளும் x is equal to 0 என்ற இந்த புள்ளியில் பகுப்பாய்வாக இருக்கின்றன. எனவே கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனிற்கு ஃப்ரோபீனியஸ் அடுக்குத்தொடர் தீர்வு y of x is equal to x power r into sigma m is equal to 0 to infinity am x to the power of m, அதாவது sigma m is equal to 0 to infinity am x to the power of m plus r என்று இருக்கும். இது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நிறைவு செய்யும் என்ற நிபந்தனையில் நாம் am என்கின்ற இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ்களை கண்டுபிடிப்போம். இதில் a0 என்பது 0 அல்ல. இந்த r எக்ஸ்போனன்ட்டை a0 not equal to 0 என்ற நிபந்தனையில் தீர்மானிப்போம். இந்த r நிறைவு செய்யும் இருபடி சமன்பாட்டிற்கு குறியீட்டு சமன்பாடு அல்லது இண்டீஷியல் ஈக்குவேஷன் என்று கூறுவோம். அதற்கு r1 r2 என்று இரண்டு மூலங்கள் இருக்கும். இந்த மூலங்கள் r1 r2 அவற்றின் மதிப்புகளை பொறுத்து கீழே உள்ள 3 நிகழ்வுகளில் ஒரு நிகழ்வு நடக்கும். முதல் நிகழ்வாக r1 r2 வித்தியாசமானவையாக இருக்கும். r1 மைனஸ் r2 இன்டீஜராக இருக்காது. இரண்டாவது நிகழ்வாக r1 r2 என்பவை சமமானவையாக இருக்கும். அதனால் இந்த குறியீட்டு சமன்பாட்டிற்கு இரு சமமான மூலங்கள் இருப்பதான நிகழ்வாகும். மூன்றாவது நிகழ்வாக r1 r2 என்ற இரண்டு மூலங்களும் வித்தியாசமானவையாக இருக்கும். ஆனால் அவற்றிற்கு உரிய வித்தியாசம் ஒரு இன்டீஜராக இருக்கும். இதில் முதல் இரண்டு நிகழ்வுகளில் ஃப்ரோபீனியஸ் அடுக்குத்தொடர் தீர்வின் அமைப்பு என்ன என்பதையும் அது கண்டுபிடிக்கும் வழிமுறையும் முந்தைய வகுப்புகளில் நாம் கற்றுக்கொண்டோம். இப்பொழுது குறியீட்டு சமன்பாட்டின் இரு மூலங்கள் r1 r2 வித்தியாசமானவையாக இருந்து மற்றும் r1 மைனஸ் r2 என்ற அவற்றின் வித்தியாசம் ஒரு இன்டீஜராக இருக்கும். அதாவது r1 மைனஸ் r2 இஸ் நாட் ஈக்குவல் டு 0 என்பதாக இருந்தால் அது மூன்றாவது நிகழ்வு. இந்த மூன்றாவது நிகழ்வின் போது கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனிற்கு ஃப்ரோபீனியஸ் அடுக்குத்தொடர் தீர்வு கண்டுபிடிக்கும் வழிமுறை என்ன என்பதை பற்றி புரிந்து கொள்வோம். மேலும் அந்த ஃப்ரோபீனியஸ் அடுக்குத்தொடர் தீர்வின் அமைப்பு எப்படி இருக்கும் என்பதையும் பார்ப்போம். இவற்றை பின்வரும் உதாரணம் மூலம் விவரிக்க முயற்சிப்போம். அதற்கு நாம் x square minus x into y double prime minus x y prime plus y equal to 0 என்ற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எடுத்துக்கொள்வோம். அது ஒரு நேரியல் இரண்டாவது வரிசை சமபடித்துவமான சாதாரண வகைக்கெழு சமன்பாடு. அது வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸை கொண்டிருக்கிறது. இதை ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதலாம். அப்பொழுது நமக்கு y double prime minus x y prime by x square minus x plus y by x square minus x is equal to 0 என்று கிடைக்கும். இதிலிருந்து p of x என்பது 1 by x minus 1 என்றும் q of x என்பது
1/x into x minus 1 என்றும் கிடைக்கிறது. இந்த p(x) என்ற செயல்பாட்டை பார்த்தால் அது x is equal to 0 என்ற புள்ளியில் பகுப்பாய்வாக இருக்கிறது என்று தெரிகிறது. ஏனெனில் p(x)ஐ x என்ற காரணியை கொண்ட x-இன் அடுக்குகளை கொண்ட அடுக்கு தொடராக நம்மால் எழுத முடியும். q(x) என்பதை எடுத்துக்கொண்டால் அது 1/x into x minus 1 என்று இருக்கிறது. அந்த செயல்பாடு x is equal to 0வில் பகுப்பாய்வாக இல்லை. அதனால் x is equal to 0 என்ற புள்ளி இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் சிங்குலர் பாயிண்டாக ஆகிறது. x into p(x) என்பது x/x minus 1 என்று ஆகிறது. அதை -x into 1 - x power -1 என்று எழுதினால் அது நமக்கு -x into 1 plus x plus etc. என்று கொடுக்கிறது. மேலும் x² q(x) எடுத்துக்கொண்டு அதை -x/1 - x என்று சிம்பிளிஃபை செய்து that is equal to -x into 1 - x to the power of -1 என்று எழுதினால் அதுவும் நமக்கு -x into 1 plus x plus x² plus etc. என்று கொடுக்கிறது. இதிலிருந்து xp(x), x² q(x) என்ற இரண்டு செயல்பாடுகளையும் xஐ காரணியாக கொண்ட x-இன் அடுக்குகளை கொண்ட அடுக்குத் தொடராக விவரிக்க முடிகிறது என்று தெரிகிறது. அதனால் x is equal to 0 என்ற புள்ளி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் ரெகுலர் சிங்குலர் பாயிண்டாக இருக்கின்றன. எனவே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனிற்கு ஃப்ரோபீனியஸ் அடுக்கு தொடர் தீர்வு இருக்கும். அதன் அமைப்பு y(x) is equal to x power r into sigma m is equal to 0 to infinity am x to the power of m என்பதாகும். இதில் a0 is not equal to 0. இதை sigma m is equal to 0 to infinity am x to the power of m plus r என்று எழுதலாம். இது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நிறைவு செய்ய வேண்டும். அதனால் y'(x), y"(x) என்பதை கண்டுபிடிக்கலாம். y'(x) என்பது sigma m is equal to 0 to infinity m plus r into am into x to the power of m plus r minus 1 என்று கிடைக்கும். y'(x) is sigma m is equal to 0 to infinity m plus r into m plus r minus 1 into am into x to the power of m plus r minus 2 என்று கிடைக்கும். இதை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் செய்து am கோஎஃபிஷியன்ட்ஸ்களை இப்பொழுது நாம் கண்டுபிடிக்கலாம். அப்பொழுது நமக்கு x² minus x into y' minus xy' plus y is equal to 0 என்பது x² minus x into y''க்கு சப்ஸ்டிடியூட் செய்திருக்கிறோம். minus x into y''க்கு சப்ஸ்டிடியூட் செய்திருக்கிறோம். plus y என்பதை எழுதியிருக்கிறோம். this is equal to 0. இப்பொழுது இதை x² into this series minus x into this series minus x into this series plus this series equal to 0 என்று எழுதலாம். அப்பொழுது நமக்கு sigma m is equal to 0 to infinity m plus r into m plus r minus 1 into am plus minus m plus r into am plus 1 into am. Everything is multiplied by x to the power of m plus r. Minus sigma m is equal to 0 to infinity m plus r into m plus r minus 1 into am into x to the power of m plus r minus 1 equal to 0 என்று கிடைக்கும். இந்த அடுக்குத் தொடரின் தொகை பூஜ்யமாக இருக்க வேண்டுமென்றால் coefficient of each power of x must be equal to 0 என்பதாகும். அதனால் நாம் coefficient of each power of x என்ன என்று கண்டுபிடித்து அதை 0க்கு ஈக்குவேட் செய்ய வேண்டும். அதனால் நாம் முதல் டேர்மை term 1 என்றும் இரண்டாவது டேர்மை term 2 என்றும் குறித்து கொள்ளலாம்.
அந்த term 1 என்பதை sigma m is equal to 0 to infinity m plus r into m plus r minus 1 minus of m plus r plus 1 into am into x to the power of m plus r என்று எழுதியிருக்கிறோம். term 2 என்பதை அப்படியே minus sigma m is equal to 0 to infinity m plus r into m plus r minus 1 into am x to the power of m plus r minus 1 equal to 0 என்று எழுதியிருக்கிறோம். இதிலிருந்து நமக்கு sigma m is equal to 0 to infinity m plus r minus 1 minus m plus r plus 1 into am into x to the power of m plus r term 1 ஐ அப்படியே எழுதியிருக்கிறோம். இந்த term 2 ஐ எடுத்துக்கொண்டால் அதில் m is equal to 0 என்ற term-ஐ நாம் தனியாக பிரித்து எழுதியிருக்கிறோம். அப்பொழுது நமக்கு r into r minus 1 into a0 into x to the power of r minus 1 என்ற term கிடைக்கிறது. அதனால் இந்த summation minus sigma m is equal to 1 to infinity m plus r into m plus r minus 1 am into x to the power of m plus r minus 1 equal to 0 என்று நமக்கு கிடைக்கிறது. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் y prime y double prime என்பதை சப்ஸ்டிடியூட் செய்து சிம்பிளிஃபை செய்தவுடன் நமக்கு கிடைக்கும் அடுக்கு தொடர் இதுதான். அதை ஈக்குவல் டு 0 என்று போட்டிருக்கிறோம். அதை ஈக்குவல் டு 0 என்று எழுதியிருக்கிறோம். இதில் லோயஸ்ட் பவர் ஆஃப் எக்ஸ் என்ன என்று பார்க்க வேண்டும். முதல் டேர்மில் லோயஸ்ட் பவர் ஆஃப் எக்ஸ் வேண்டுமென்றால் m is equal to 0 என்று போட வேண்டும். அப்பொழுது நமக்கு x to the power of r என்பது கிடைக்கும், multiplied by some coefficient. இந்த டேர்மை பார்த்தால் இதில் x to the power of r minus 1 multiplied by some constant coefficient இருக்கிறது. இந்த டேர்மை பார்த்தால் இங்கு x to the power of m plus r minus 1 என்று இருக்கிறது. m 1 ஆரம்பிக்கிறது. அதனால் இந்த மூன்று டேர்ம்களிலும் lowest power of x என்பது x to the power of r minus 1 என்பதாகும். அதனால் அதனுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன என்று எடுத்துக்கொண்டு அதை ஈக்குவேட் டு 0 செய்தால் a0 not equal to 0 என்ற நிபந்தனையுடன் கண்டுபிடித்தால் நமக்கு கிடைப்பதுதான் அந்த குறியீட்டு சமன்பாடு ஆகும், அதாவது இன்டைஷியல் ஈக்குவேஷன் ஆகும். அப்படி செய்தால் நமக்கு minus r into r minus 1 into a0 கோஎஃபிஷியன்ட்டாக இருப்பதால் a0 not equal to 0 and coefficient of x to the power of r minus 1 equal to 0 என்பது நமக்கு minus r into r minus 1 into a0 is equal to 0 என்பதை கொடுக்கும். இதிலிருந்து r is equal to 0, r is equal to 1 என்பவை இந்த குறியீட்டு சமன்பாடின் இரண்டு மூலங்கள் என்பது தெரிகிறது. இதில் r1 என்பதை லார்ஜர் எக்ஸ்பொனன்ட் வேல்யூவாக குறிக்கலாம். அப்பொழுது r1 is equal to 1 என்று வரும். r2 என்பது ஸ்மாலர் எக்ஸ்பொனன்ட் வேல்யூ, அதனால் r2 is equal to 0. அதனால் r1 is greater than r2 and r1 is not equal to r2. இப்பொழுது r1 minus r2வின் மதிப்பு என்ன என்று பார்ப்போம். r1 minus r2 is 1 minus 0 that is equal to 1. This is an integer. அதனால் மூன்றாவது நிகழ்வில் நமக்கு இன்டைஷியல் ஈக்குவேஷனின் மூலங்கள் r1 r2 என்பவை வித்தியாசமானவையாகவும் அவற்றின் வித்தியாசம் ஒரு இன்டீஜராகவும் இருப்பதாக வருகிறது. இப்பொழுது இரண்டு மூலங்கள் தெரிந்துவிட்டன. நாம் am கோஎஃபிஷியன்ட்களை கண்டுபிடிக்க வேண்டும். அதனால் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் higher powers of x, namely x power r plus 1 etc. என்பது என்ன என்று கண்டுபிடித்து அதை 0விற்கு ஈக்குவேட் பண்ணினால் நமக்கு கோஎஃபிஷியன்ட்ஸ்களுக்கு இடையே உள்ள தொடர்பு கிடைக்கும். அதுதான் ரெக்கரன்ஸ் ரிலேஷன். அதை எப்படி கண்டுபிடிப்பது என்று பார்க்கலாம். இப்பொழுது நாம் அந்த டேர்ம் 1ஐ அப்படியே வைத்து கொள்ளலாம்.
ஆனால் டேர்ம் 2வை எடுத்துக்கொண்டு பார்த்தால் அதில் x to the power of m plus r minus 1 என்று இருக்கிறது. m is equal to 1 to infinity என்று இருக்கிறது. அதனால் டேர்ம் 2வில் நாம் m-ஐ s plus 1 என்று மாற்றலாம். அப்பொழுது m 1லிருந்து இன்ஃபினிட்டிக்கு மாறுபடும் பொழுது s 0விலிருந்து இன்ஃபினிட்டிக்கு மாறுபடும். அதனால் டேர்ம் 2வை நம்மால் சிக்மா s is equal to 0 to infinity s plus r plus 1 into s plus r into a s plus 1 into x to the power of s plus r என்று எழுத முடியும். அதனால் டேர்ம் 1 plus டேர்ம் 2 என்பது நமக்கு சிக்மா m is equal to 0 to infinity m plus r into m plus r minus 1 minus m plus r minus 1 into am into x to the power of m plus r minus sigma s is equal to 0 to infinity s plus r plus 1 into s plus r into a s plus 1 into x to the power of s plus r equal to 0 என்று வருகிறது. இதிலிருந்து இந்த இரண்டு டேர்ம்களையும் கம்பைன் பண்ணி coefficient of x to the power of s plus r for s is equal to 0, 1, 2, 3 என்ன என்பதை கண்டுபிடிக்கலாம். அதற்கு முன்னால் நாம் இந்த லார்ஜர் எக்ஸ்பொனன்ட் வேல்யூவில், அதாவது r is equal to r1 is equal to 1 என்று இருக்கும் பொழுது இந்த அடுக்கு தொடர் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். r is equal to r1 is equal to 1 என்கிற போது நமக்கு சிக்மா m is equal to 0 to infinity m plus 1 into m minus m into am into x to the power of m plus 1 minus sigma m plus 2 into m plus 1 into am plus 1 into x to the power of m plus 1 equal to 0 என்று வருகிறது. அதனால் நாம் coefficient of x to the power of m plus 1 எடுத்துக்கொண்டால் நமக்கு m square plus m minus m into am minus m plus 2 into m plus 1 into am plus 1 equal to 0 என்று வருகிறது. இது m greater than or equal to 0 என்ற எல்லா m மதிப்புகளுக்கும் நிறைவு செய்யப்பட வேண்டும். இதிலிருந்து நமக்கு m square am minus m plus 2 into m plus 1 into am plus 1 equal to 0 என்று கிடைக்கிறது. அதனால் am plus 1 is equal to m square by m plus 1 into m plus 2 into am for m greater than or equal to 0 என்று கிடைக்கிறது. இது recurrence relation for r is equal to r1 is equal to 1. அதனால் கோஎஃபிஷியன்ட்ஸ்களுக்கு இடையே உள்ள தொடர்பு தெரிந்துவிட்டது. இதிலிருந்து நாம் a1 a2 என்பவை என்ன என்று பார்க்கலாம். a1 m is equal to 0 என்று போட்டால் நமக்கு a1 என்பது 0 into a0 by 1 into 2 that is 0 ஆகும். a2 is equal to 1 square by 1 plus 1 into 1 plus 2 into a1. ஆனால் a1 0, அதனால் a2வும் 0. a2 0 என்பதால் a3 0. அதனால் எல்லா கோஎஃபிஷியன்ட்ஸும் a1இல் ஆரம்பித்து எல்லா கோஎஃபிஷியன்ட்ஸும் பூஜ்ஜியமாக ஆகிறது. a0 not equal to 0 என்பது முதலிலேயே கொடுக்கப்பட்ட நிபந்தனை. அதனால் y of x என்ற தீர்வை y1 of x என்று எடுத்துக்கொள்ளலாம். ஏனால் இது r is equal to r1 equal to 1 என்ற ஒரு மூலத்தை தொடர்புபடுத்திய தீர்வு. அதனால் இதை y1 of x என்று எழுதி that is equal to x to the power of r1 into sigma m is equal to 0 to infinity am x to the power of m that is equal to x power 1 into a0 plus a1x plus a2x square plus etc. That is x power 1 into a0 plus a1, a2, a3 எல்லாம் 0. அதனால் 0 into x plus 0 into x square plus etc. என்று வரும். அதனால் y1 of x is equal to x into a0. a0 ஒரு arbitrary constant. அதனால் a0ஐ 1 என்று எடுத்துக்கொள்ளலாம். ஏனெனில் a0 not equal to 0 என்பது நிபந்தனை. அதனால் நமக்கு y1 of x is equal to x என்று டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் ஒரு தீர்வு கிடைத்து விட்டது.
இப்பொழுது நமக்கு நேரியல் சார்பற்ற இரண்டாவது தீர்வு வேண்டும். அதை நாம் மெத்தட் ஆஃப் ரிடக்ஷன் ஆஃப் ஆர்டர் உபயோகித்து கண்டுபிடிக்கலாம். அதற்கு நமக்கு p(x) தெரிய வேண்டும். p(x) என்பது -1/x-1 என்று இருந்தது. e பவர் மைனஸ் இன்டெக்ரல் p(x) dx என்பது e to the power of மைனஸ் இன்டெக்ரல் மைனஸ் dx/x-1, அது x-1 என்பதாக கிடைக்கும். அதனால் செகண்ட் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் y2 என்பது y1 into integral 1/y1 square into e to the power of minus integral p dx integrated with respect to x ஆகும். That is equal to x into integral 1/x square into x minus 1 dx, that is x into integral 1/x minus 1/x square dx என்பது ஆகும். இதை இன்டகிரேட் செய்தால் நமக்கு x into log x plus 1/x, that is equal to x log x plus 1. அதாவது இரண்டாவது நேரியல் சார்பற்ற தீர்வு y2 of x என்பது 1 plus x into log x என்பதாக வருகிறது. இரண்டாவது தீர்வு y2 of x என்பது 1 plus y1 of x into log x என்று கிடைக்கிறது. இப்பொழுது இந்த கிடைத்த தீர்வை ஃப்ரோபீனியஸ் தியரம் கொடுத்த தீர்வின் அமைப்புடன் நாம் கம்பேர் செய்து பார்க்கலாம். ஃப்ரோபீனியஸ் தேற்றம் இரண்டாவது நேரியல் சார்பற்ற தீர்வின் அமைப்பு y2 of x என்பது k into y1 of x log x plus x to the power of r2 into a0 plus a1x plus a2x square plus etc. என்பதாக இருக்கும் என்று கூறியது. நமக்கு y2 of x என்பது 1 plus y1 of x into log x என்று கிடைத்திருக்கிறது. இதை கம்பேர் செய்து பார்த்தால் நமக்கு k is equal to 1 என்று கிடைக்கிறது. மேலும் r2 is equal to 0, a0 is equal to 1, a1, a2 etc. என்பவையெல்லாம் 0 என்றும் தெரிகிறது. அதனால் நமக்கு கிடைத்துள்ள தீர்வு ஃப்ரோபீனியஸ் தியர உறுதிப்படுத்திய தீர்வின் அமைப்பிலேயே கிடைத்திருக்கிறது என்பது நமக்கு புலப்படுகிறது. அதனால் இப்பொழுது நமக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் இரு நேரியல் சார்பற்ற தீர்வுகள் கிடைத்துவிட்டன. y1 y2 என்பவை x 1 plus x log x என்பவையாகும். இவை ஒன்றிற்கொன்று ஒரு விகிதாச்சாரத்தில் அல்ல, ஏனெனில் y2 by y1 is not constant. அதனால் இந்த இரண்டு செயல்பாடுகளை கொண்ட இந்த குழு ஒரு basis of solutions of the given differential equation என்பது ஆகிறது. முக்கியமாக நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும். இங்கு நாம் r is equal to r1 is equal to 1 என்று ஒரே ஒரு மூலத்தை பயன்படுத்தி இரண்டு நேரியல் சார்பற்ற தீர்வுகளை கண்டுபிடித்துள்ளோம். இரண்டாவது மூலம் r is equal to 0 என்பதை உபயோகிக்கவே இல்லை. அதனால் நாம் இப்பொழுது பார்க்கலாம் r is equal to 0 என்பதை உபயோகித்தால் நமக்கு என்ன கிடைக்கிறது என்பதை. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் அமைப்பை y of x is equal to x power r into sigma m is equal to 0 to infinity am x to the power of m என்று எடுத்துக்கொண்டு இதை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் செய்து சிம்பிளிஃபை செய்தால் நமக்கு கிடைத்த அடுக்கு தொடரை மறுபடியும் உபயோகிக்கலாம். அப்படி உபயோகித்து சிம்பிளிஃபை செய்து எழுதினால் நமக்கு m plus r minus 1 the whole square am minus m plus r plus 1 into m plus r into am plus 1 equal to 0 என்று வருகிறது. அதாவது am plus 1க்கும் amக்கும் உள்ள தொடர்பு இந்த ரெக்கரன்ஸ் ரிலேஷன் மூலம் விளக்கப்படுகிறது. இதில் m is equal to 0 என்று எடுத்துக்கொண்டால் a1, m is equal to 2 என்றால் a2 என்பது a1 மூலம் விளக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் a1 என்பது r minus 1 the whole square into a0 by r into r plus 1. இதை இங்கு உபயோகித்தால் நமக்கு a2 என்பது r into r minus 1 the whole square divided by r plus 1 the whole square into r plus 2 multiplied by a0 என்று தெரிகிறது. அதனால் எல்லா கோஎஃபிஷியன்ட்ஸ்
A1, A2, A3 எக்ஸெட்ரா என்பவற்றை A0 கொண்டு நம்மால் விவரிக்க முடியும் இந்த ரெக்கரன்ஸ் ரிலேஷனை உபயோகப்படுத்தி என்பது தெரிகிறது. இதை உபயோகப்படுத்தி நாம் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வை எழுதலாம். y2 of x is equal to x to the power of r into sigma m is equal to 0 to infinity am x to the power of m. That is equal to x to the power of r into a0 plus a1x plus a2x square etc. அதனால் நமக்கு x to the power of r into a0 plus a1 என்பது r minus 1 the whole square a0 by r into r plus 1 into x plus a2 into x square. a2 என்பது r into r minus 1 the whole square by r plus 1 the whole square into r plus 2 into a0 into x square plus etc. அதனால் நமக்கு இரண்டாவது தீர்வின் அமைப்பு y2 of x is equal to x power r into ஒரு அடுக்கு தொடராக கிடைக்கிறது. இப்பொழுது நாம் r minus 1 the whole square a0 by r into r plus 1 என்ற இரண்டாவது டேர்மின் கோஎஃபிஷியன்ட்டை எடுத்துக்கொண்டால் அந்த டேர்ம் r is equal to 0 என்ற லோவர் எக்ஸ்பொனன்ட் வேல்யூவில் இன்ஃபினிட்டி ஆகிறது. அதாவது இந்த அடுக்கு தொடரில் உள்ள ஒரு டேர்மின் கோஎஃபிஷியன்ட் லோவர் எக்ஸ்பொனன்ட் வேல்யூ r is equal to 0 என்பதில் இன்ஃபினிட்டி ஆகிறது. y2 of x என்ற தீர்வு r is equal to 0 என்ற புள்ளியில் வரையறுக்கப்படவில்லை. இந்த தீர்வை பார்த்தால் எல்லா டேர்ம்களிலும் a0 இருக்கிறது. a0 0 கூடாது என்பது நிபந்தனை. அதனால் a0 பின்வருவது போல் தேர்வு செய்யலாம். a0 என்பது r minus r2 into b0 என்று எடுத்துக்கொண்டால் அது r minus 0 into b0 என்பதாகும். that is r into b0 என்பதாகும். அப்பொழுது r is equal to 0 என்ற லோவர் எக்ஸ்பொனன்ட் வேல்யூவில் a0 0 ஆகிறது. ஆனால் a0 0 ஆகக்கூடாது. அந்த கண்டிஷனை நாம் b0 not equal to 0 என்பதாக மாற்றிக்கொள்ளலாம். அதனால் a0 என்பதை r into b0 என்று மாற்றி இதில் b0 என்பது தன்னிச்சையான மாறிலியை உள்ளடக்கிய தீர்வாக கொண்டு அந்த தீர்வை எழுதலாம். அப்பொழுது நமக்கு y2 of x equal to r into b0 அதாவது a0 என்பதை r into b0 என்று மாற்றியிருக்கிறோம். அதனால் y2 of x is equal to r b0 into x to the power of r multiplied by 1 plus r minus 1 the whole square by r into r plus 1 into x plus etc. என்பதாகும். இப்பொழுது இந்த r என்ற காரணியை உள்ளே கொண்டு வந்து பெருக்கினால் நமக்கு b0 into x to the power of r into r plus r into r minus 1 the whole square by r into r plus 1 into x plus r square into r minus 1 the whole square by r plus 1 the whole square into r plus 2 into x square plus etc. என்பதாக கிடைக்கும். இந்த இரண்டாவது டேர்மில் r என்பது கேன்சல் ஆகி விடுகிறது. அதனால் நம்முடைய தீர்வு y2 of x is equal to b0 x to the power of r into r plus r minus 1 the whole square by r plus 1 into x plus etc. என்பதாக கிடைக்கிறது. இப்பொழுது நாம் r is equal to 0 என்று எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்கொண்டால் நமக்கு y2 of x என்பது b0 into x to the power of 0 into 0 plus minus 1 the whole square by 1 into x plus 0 into x square plus 0 into x cubed என்பதாக கிடைக்கும். That is equal to b0 into x. ஆனால் b0 is different from 0 என்று தெரியும். அது ஒரு arbitrary constant. அதாவது r is equal to r2 equal to 0 என்று எடுத்துக்கொண்டு தீர்வை கண்டுபிடித்தால் நமக்கு y2 of x என்ற இரண்டாவது செயல்பாடு b0 into x
b0 not equal to 0 என்பதாக கிடைக்கிறது. அதாவது y2 of x is a constant multiple of y1 of x என்று கிடைக்கிறது. ஏனெனில் நாம் ஏற்கனவே பார்த்தோம் r is equal to 1 என்ற லார்ஜர் எக்ஸ்பொனண்ட்டுக்கு தொடர்புடைய தீர்வு x என்பதாக கிடைத்தது. அதாவது y1 of x என்பது x என்று இருந்தது. இப்பொழுது லோவர் எக்ஸ்பொனண்ட் r is equal to 0வை எடுத்துக்கொண்டு தீர்வை கண்டுபிடித்தால் a0ஐ r into b0 என்பதாக எடுத்துக்கொண்டால் நமக்கு அந்த தீர்வு y2 of x a constant multiple of y1 of x என்று வருகிறது. அதனால் இந்த y1 y2 என்ற இரண்டு தீர்வுகளும் நேரியல் சார்பற்ற தீர்வுகள் அல்ல. அதாவது குறியீட்டு சமன்பாட்டின் இரண்டு மூலங்களின் வித்தியாசம் r1 r2 என்பது ஒரு இன்டீஜராக இருந்து ஆனால் r1 r2 is not equal to 0 என்பதாக இருந்தால் r is equal to r2 என்ற ஸ்மாலர் எக்ஸ்பொனண்ட்டுடன் தொடர்பு உடைய இரண்டாவது தீர்வும் மற்றும் r is equal to r1 என்ற லார்ஜர் எக்ஸ்பொனண்ட்டுடன் தொடர்புடைய முதல் தீர்வும் நேரியல் சார்புடைய தீர்வுகள் ஆகின்றன. அதனால் r r2 equal to integer என்ற நிகழ்வு நடந்தால் with r1 greater than r2 அப்பொழுது r is equal to r1 என்ற லார்ஜர் எக்ஸ்பொனண்ட்டுடன் தொடர்புடைய ஃப்ரோபீனியஸ் அடுக்கு தொடர் y1 of x is equal to x power r1 into sigma m is equal to 0 to infinity am x to the power of m என்பதை கண்டுபிடிக்கவும். அப்பொழுது நமக்கு ஒரு தீர்வு தெரிந்துவிட்டது. பின்னர் இரண்டாவது நேரியல் சார்பற்ற y2 of x என்ற தீர்வை மெத்தட் ஆஃப் ரிடக்ஷன் ஆஃப் ஆர்டர் மூலம் கண்டுபிடிக்கவும். அப்பொழுது y1 of x y2 of x என்ற இரண்டு செயல்பாடுகள் கொண்ட குழு அடிப்படை தீர்வுகளை கொண்ட குழுவாக இருக்கும். எனவே அது பேசிஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆகும். இந்த இரண்டு நேரியல் சார்பற்ற தீர்வுகளும் ஃப்ரோபீனியஸ் தேற்றத்தில் கூறியபடி தீர்வின் அமைப்பை பெற்றிருக்கும்.